ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் எல்லாருக்கும் தெரியும். வீட்டில் எல்லாரும் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப தெய்வீக சக்தி கொண்டது. இந்த பச்சை கற்பூரம் ரொம்ப ஆகர்ஷண சக்தியை இழுக்கக்கூடியது. இந்த வீட்டில் வச்சுருக்கும் போது ரொம்ப தெய்வீக சக்தியாக இருக்கும். பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணும், நெகட்டிவ்லாம் எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த பச்சை கற்பூரம் பர்ஸில் வச்சுக்குவாங்க. பணம் இருக்கிற இடத்துல, பீரோவில், எந்த இடத்துல வச்சாலும் ஆகர்ஷண சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பச்சை கற்பூரம். இன்னொன்று லவங்கு பார்த்துருப்பீங்க. இது மொட்டோடு வச்சுருக்கிற லவங்கா நம்ம பார்த்து வாங்கணும். இந்த லவங்கு ஒன்று, பச்சை கற்பூரம், இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்துக்கும் ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்குது. இதை நம்ம எது நினச்சி எடுக்கிறோமோ, நம்ம நினைக்கிறோமோ, அது நிச்சயமாக ஈர்த்து கொடுக்கும். அந்த சக்தி அதுக்கு பவர் அதிகமாக இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றதை பார்க்குறோம். இதுக்கு ஒரு தாந்திரிகம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம நினச்சதை, நமக்கு என்ன வேணுன்றதை ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்கும். ஏதாவது நினச்சிக்கணும். இதை நினச்சிட்டு நம்ம எது செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சால் எதுவுமே பண்ண முடியாது. நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாமே ஜெயிக்க முடியும். இதை வச்சு நம்ம ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு லவங்கையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மனசில் எந்த கோரிக்கை வேணுமோ, என்ன நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கணும். மனசார நம்ம இஷ்ட தெய்வம், குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம நம்பிக்கையோடு வச்சு நம்ம பண்ணணும். எது செஞ்சாலும் பண்ணணும். ஆக்சுவலி இதை வச்சு நம்ம கைக்குள்ளே வச்சு அடக்கமாக மூடிட்டு கடவுளை வேண்டிட்டு, குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கையோடு வச்சு நம்ம ஒரு கோரிக்கையை வச்சு நம்ம மனசுக்குள்ளே வச்சு வேண்டிக்கிட்டு, கடவுளை வேண்டிட்டு அந்த கோரிக்கையை நிறைவேறணும் அப்படி சொல்லி இதை வச்சு நம்ம எரிக்க போகிறோம். ரொம்ப நம்பிக்கையோடு செய்யணும். இதை நம்ம ஒரு 3 days, ஒரு 3 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நம்ம நினச்சது நிச்சயமாக நடக்கும். அது கண்கூட பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.